அர்ச்சனா, உன் வயசுல ஒரு ஐடி மாப்பிள்ள வந்தாருல, ஆமா பேசினா. அதுவும் போயிருச்சு. அதுவும் போயிடுச்சா? மா எல்லாம் ஓகே, என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு தானே போன்லயே பேசினா. போன்ல பேசுனது தாண்டி பிரச்சனையே. போன்ல பேசினது எனக்கு ஒன்னும் புரியலமா. அது வந்து மா என்னன்னு சொல்லுமா. அது அர்ச்சி சொல்லு. இல்ல, நீ போன்ல பேசுனியா, உன் குரல் ஆம்பளை குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாண்டி. ஆம்பளை குரல் மாதிரி இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டானா? அதுக்கு நான் என்ன மிமிக்ரியாமா பண்ண முடியும்? இருந்தாலும் இந்த ரீசன் கொஞ்சம் புதுசா இருக்கு. இப்ப என்னடி பண்ணலாம்? ஒன்னும் பண்ண வேணாம். என்ன பண்றதுன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. என்னடி 30 வயசுக்கு மேல மாப்பிள்ள கிடைக்கலன்னு காவி ட்ரெஸ் போட்டு சன்னியாசமாக போறியா? சன்னியாசி ஆக போறியாமா? நான் லவ் பண்ண போறேமா. 30 வயசுலயும் காதல் மலரும்னு உனக்கு ப்ரூவ் பண்ண போறேமா. இந்த வயசுல லவ் ஆடி? என்னமா பண்ண சொல்ற? ஒரு மேட்ரிமோனிலயும் காசை கொடுத்து தண்ட செலவு. என் வயசுக்கு போய் மாப்பிள்ளைய தேடினா 35 வயசுலயும் 40 வயசுலயும் மாப்பிள்ளைய கொண்டு வந்து காட்டுறானுங்க. சரி, அதையும் மீறி என் வயசுல எவனாச்சும் வந்தா அவனுக்கு பொண்ணு 25 வயசுல இருக்கணும், 20 வயசுல இருக்கணும்ன்றான். என் வயசுலயே ஒருத்தனை செட் பண்ணா அவன் இது சொட்டா அது நொட்டான்னு ஏதாவது ஒரு குறை சொல்லி விட்டுட்டு போயிடுறான். அதனால இதெல்லாம் ஒத்து வராதுமா. லவ் தாமா பெஸ்ட் ஆப்ஷன். நான் லவ்வே பண்ணிக்கிறேன்.